என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்திலே அவருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்பி மீண்டுமாக இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். கர்த்தர் கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறபடி கர்த்தர் நம்ம எல்லாருக்குமே அவர் நல்லவராகவே இருந்தார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை மறந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதே இல்லை. கர்த்தர் இந்நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடம் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. இந்த நாளில கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற கர்த்தருடைய வசனம் எது என்று சொன்னால், எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் வெளிப்படுத்துவேன், சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இங்கே நான் வாசிக்கிறதான இந்த வசனத்திலே இதோ நான் அவர்களுக்கு யாருக்கு, அவர்கள் என்று சொன்னால் யாருக்கு? 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இந்த 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜெபிக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை நம்புகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தர் மேல் தம்முடைய நம்பிக்கை வைத்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவரையே தங்களுடைய தஞ்சமாக கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தர் தான் என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லி அவருடைய செட்டைகளின் மரங்களில் இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன், சௌக்கியமும் ஆரோக்கியமும். பாருங்க, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் என்ன நோக்கி கூப்பிடுகிற உங்களுக்கு, என்னிடத்தில் பிரியமா இருக்கிற உங்களுக்கு, என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற உங்களுக்கு, என்னை ஆராதிக்கிற உங்களுக்கு, தேவசமத்துல காத்திருக்கிற உங்களுக்கு, அல்லேலூயா, என்னையே பற்றி கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். சௌக்கியம், ஆரோக்கியம். சௌக்கியம் என்பது ஒரு முழுமையான ஒரு காரியம். ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்துக்கு என்று சொல்லி நாம் எடுத்துக்கொண்டாலும் பிசிக்கல் ஹெல்த், அதாவது நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஒரு நல்ல ஆரோக்கியம், சௌக்கியம், இந்த ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு சௌக்கியம் தேவை. பணத்துல ஒரு சௌக்கியம் தேவை, சமாதானத்துல ஒரு சௌக்கியம் தேவை, ஒரு நிம்மதி தேவை, ஒரு ஆரோக்கியம் தேவை. ஆரோக்கியம் நம்முடைய சரீரத்துக்கு தேவை. சரீரத்துல பலவீனப்படுகிற வழியில கர்த்தாவே நீர் என்னை சௌக்கியப்படுத்தும், நீர் என்னை ஆரோக்கியப்படுத்தும் என்று கேட்கிறோம் இல்லைங்களா? அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு, ஜெபிக்கிற அவர்களுக்கு, என்னை நம்பி இருக்கிற அவர்களுக்கு, என்னையே பற்றி கொண்டு இருக்கிற அவர்களுக்கு நான் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணி, ஹல்லேலூயா, அவர்களை குணமாக்கி. பாருங்க, நம்முடைய காயங்கள் எல்லாம் கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். யாத்திராகமத்துல வாசிக்கிறோம், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி நான் அவர்களை குணமாக்கி. எந்த இடத்துல நீங்க உடைஞ்சு போயிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல நீங்க காயப்படுறீங்க, எந்த இடத்துல ஆரோக்கியம் இல்லாம சௌக்கியம் இல்லாம வேதனையோடு கூட நீங்க காணப்படுறீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதத்துல நான் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, என்னை அண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, என்னை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணி அவர்களை குணமாக்கி. அல்லேலூயா, நம்ம அவர் குணமாக்குகிறதான கர்த்தர். ஏசாயா 57ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? கர்த்தர் சொல்றார், நான் அவர்களை குணமாக்குவேன். ஏன்னா நம்முடைய காரியங்களுக்காக, நமக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கர்த்தர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்தார் அல்லவா, காயங்களை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அவர் சொல்லுகிறார், நான் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை. பரிபூர்ண சமாதானம் யாருக்கு கொடுக்க முடியும்? அந்த பரிபூர்ண சமாதானம் உலகத்துல சமாதானத்துக்காக எந்த அளவுக்கு கோடி, அதாவது ஸ்தோத்திரம், அந்த எல்லை வரைக்கும் போய் தேடுறாங்க. எனக்கு சமாதானம் கிடைக்குமா? உலகத்தின் எல்லை வரைக்கும் ஜனங்கள் வளைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். கிடைக்குமா?
இதை பண்ணி பார்க்கலாமா, ஒரு ஃபிலிம் போய் பார்க்கலாமா, குடிச்சு பார்க்கலாமா, அல்லது போதை பொருள் எடுத்து பார்க்கலாமா என்று சொல்லி இன்னைக்கு உலக மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கிறான். எதற்காக? ஒரே ஒரு காரியம், சமாதானத்துக்காக. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு, என்னை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் பரிபூர்ண சமாதானம். சும்மா சமாதானம் இல்லைங்க. ஏசிகளை வாசிக்கிறோம், என் ஜனத்தின் காயத்தை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள். சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயத்தை மேற்பூச்சாய் பூசுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க உலகம் சும்மா மேலே சமாதானம் சமாதானம் என்று சொல்லிதான் பிசாசானவன் அநேகரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், யோவான் 14 அதிகாரத்துல வாசிக்கிறோம், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகார சமாதானம் அது இன்மைக்குரியதா இருக்கும், அது தற்காலிகமாக இருக்கும், அது மேற்பூச்சான ஒரு சமாதானமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை, ஆண்டுடைய சமாதானம் பரிபூர்ணமான ஒரு சமாதானம். அந்த பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும், சத்திய சமாதானத்தை மட்டும் கொடுத்துட்டு எப்படி இருந்துக்கும் சொல்லி ஆண்டவர் விடுறது இல்ல. அவர் சத்தியத்தை நமக்கு போதிக்கிறவரா இருக்கிறார், சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். சத்தியம், அந்த சத்தியம் தாங்க நம்மை பரிபூர்ண சமாதானத்துக்குள்ளாய் நம்ம நடத்தும். தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் அற்புதர், அவர் இன்றைக்கும் நேற்று மீண்டும் மாறாத தேவனா இருக்கிறார். அவருடைய உள்ள கரத்துல நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சத்தியம், ஹல்லேலூயா, அந்த சத்தியத்தை கர்த்தர் என்ன செய்யறாரா? வெளிப்படுத்துகிறாரா? ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்தி இன்னைக்கு வேதத்துல வாசிக்கும் போது அநேக பரிசுத்தவான்கள் ஸ்தோத்திரம் அவரை நோக்கி கூப்பிட்ட ஒருவரை அவங்களை கர்த்தர் கைவிடவே இல்லை. பவுல் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து கட்டப்பட்டவர்களா இருக்கும் பொழுது அவர்கள் பாடி கர்த்தரை துதித்தார்கள், தேவனை நோக்கி செபித்தார்கள். ஹல்லேலூயா. பாட்டினால் கர்த்தரை ஆராதித்தார்கள். கர்த்தர் அந்த இடத்துல அற்புதம் செய்தார், அந்த இடத்துல அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்தார், அந்த இடத்துல சௌக்கியத்தை கொடுத்தார், அந்த இடத்துல காயங்களை கட்டினார், அவளை குணமாக்கினார். கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பார், நீ கர்த்தரை பற்றி கொண்டிருந்து பார். உன் வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை அருளுகிறவரா இருக்கிறார், பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். உனக்கு சௌக்கியத்தை கொடுப்பார், உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். மட்டுமல்ல, அவர் உன்னை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒண்ணு மட்டும் செய்யணும், நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் நம்முடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக் கொள்வார். மோசே தேவ பிரசன்னத்துல 40 நாள் உபவாசத்தோடு இருக்கும் பொழுது, அவரை முடித்து கீழே இறங்கி வரும் பொழுது ஜனங்களுடைய பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய முகத்தில் இருந்த பிரகாசத்தை பார்க்க முடியாதபடி முக்காடு போட்டுக் கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ சமூகத்துல போகிறவர்கள், தேவ சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளுடைய முகம் பிரகாசிப்பிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை நோக்கி கூப்பிடுவதை மட்டும் மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில பிரச்சனையா, உன் வாழ்க்கையில சோர்வா, உன் வாழ்க்கையில துக்கமா, வேதனையா, பலவீனமா எது இருந்தாலும் சரி, என் ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. உன்னை வெட்கப்படாமல் இந்த மாதம் முழுவதும் உன்னை நடத்துவார். உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார், உனக்கு சௌக்கியத்தை கொடுப்பார், உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், உனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அவர் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் பிரச்சனையோடு கூட இருக்கிறீர்களோ, தேவனை நோக்கி கூப்பிட மறந்து விடாதீங்க. அவர் தான் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய பெருமூச்சை கேட்கிறதான கர்த்தர், அவருடைய அருகாமையில் இருக்கிறவர். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கத்திலே நீ காணப்பட்டாலும் சரி, ஸ்தோத்திரம், இந்த எரிகோ மதிலை எப்படி நான் விழ பண்ணுவேன், எனக்கு முன்னாலே சிவந்த சமுத்திரம் போல பிரச்சனை காணப்படுகிறது, இதை நான் எப்படி கடப்பேன், யோர்தானை எப்படி கடப்பேன் என்று சொல்லி துக்கத்தோடு காணப்படுறீங்களா? பிரச்சனையோடு கூட இருக்கீங்களா? கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிற என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். கர்த்தர் உன்னை எந்த பிரச்சனை இருந்தாலும் உன்னை கடக்க பண்ணுவார். ஏசாயால வாசிக்கிறோம், நீ அக்கினியில நடந்தாலும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லி இருக்கிறார். அதேதான் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிரூபித்து காட்டினார்.
கர்த்தர் சொல்லுகிறவர் மட்டுமல்ல, அதை செய்கிறவருமா இருக்கிறார். அவரை பாருங்க, மூவர் வாலிபர்களை பாருங்க. அவர் சொல்றாங்க, நாங்கள் எங்கள் தேவன் இந்த அக்கினியில் எங்களை விடுதலை ஆக்காமல் போனாலும் சரி, நாங்கள் நிறுத்தின பொற்சொல்லை வணங்க மாட்டோம் என்று. என்ன ஒரு விசுவாசம் பாருங்க, என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. கர்த்தரையே பற்றி கொண்டிருந்தார்கள், கர்த்தரையே நேசித்து அவரையே முழுமையாக பற்றி கொண்டபடினால் கர்த்தர் அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. அதே போலதான் தானியேலை கூட சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் தப்புவித்தார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் அல்லவா? நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் தானே. அவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயத்தை செய்கிறதான தேவன். உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் இந்த மாதத்துல அற்புதம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில கூட கர்த்தர் உன்னை குணமாக்க காத்து கொண்டிருக்கிறார். நீ கூப்பிட்டு பார்க்கறதுடைய பிள்ளைய, நீ அவரை நோக்கி செபித்து பார். ஆண்டவரே என்று சொல்லி அவர் கூப்பிட்டு பார். உன் அருகாமையில் அவர் வருவார். உன் அருகாமையில் அவர் வருவார். உன்னோடு கூட நெருங்கி உன்னோடு பேசுவார். உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். உன் துக்கத்தெல்லாம் மாற்றுவார். உன்னை விடுதலாக்கி உன்னை காத்துக் கொள்வார். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்வோம். நிச்சயம் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு வெற்றி உள்ள மாதமாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருக்க நான் செபிக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மகிமையும் மாட்சிமை நிறைந்ததான எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல காலவேளைக்கு நன்றி ராஜா. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்துக்கு நன்றி சுவாமி. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, கூப்பிடுகிறார்களோ ராஜா, அவர்களுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை அறிவிக்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் எங்களை குணமாக்கி, நீர் எங்களுக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து, ஆண்டவரே சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீ வெறும் எங்களை நோக்கி கூப்பிட சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. கூப்பிட்டா போதும் ஆண்டவரே, கணக்கில்லாத ஆசீர்வாதங்களை நீர் எங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலை தோறும் உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு கிருபை தாரும். தேவ சமூகத்துல காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த சத்தியத்தை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவதெல்லாம் கர்த்தர் இந்த வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வீராக, அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிற, பிரச்சனைக்குள்ளா இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் விடுவிக்கிறேன். ஆண்டவரே, சோர்வோடு துக்கத்தோடு எனக்கு இந்த காரியம் நடக்காதா, ஏன் நடக்கல என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரை தொடுவீராக ராஜா. ஆண்டவர் விடுவிப்பீராக. பொல்லாத கிரியைகளிலிருந்து விடுதலாக்கும் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, காத்துக்கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் இந்த பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும். தாழ்த்துடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து நடத்துவாராக. ஆமென்.